லிபாரா பிளே வழங்கும் வெட்டிங் எனும் திருமணம் பவர்ட் பை பாம் பீச் ரெஸ்டாரண்ட், co-presented by Nakshatra Hall and Om Creatives. Hello, hi, வணக்கம் and welcome to லிபாரா பிளே வழங்கும் வெட்டிங் எனும் திருமணம் பவர்ட் பை பாம் பீச் ரெஸ்டாரண்ட், co-presented by Nakshatra Hall and Om Creatives. இந்த வாரம் நாங்கள் பார்க்க இருக்கிறது போன வாரத்தோடைய தொடர்ச்சி தான். ஸோ போன வாரம் எங்களுக்காக வசந்தன் குருக்கள் ஐயா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தவர். ஸோ நாங்கள் அதை தொடர்ந்து பார்க்கலாம். நாங்கள் இந்த கல்யாண சம்பிரதாயங்கள், சாஸ்திரங்கள், இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த எல்லா விஷயங்களையும் பற்றி கதைக்கிறதுக்கு முதலாவது நான் உங்கள்கிட்ட கேட்கணும், இந்த மாங்கல்யம் தந்து நானேனா அப்படின்ற மந்திரம். ஸோ அந்த அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். மாங்கல்யம் என்பது மங்களத்தோடு கூடிய தந்து என்ற நூல். இப்போ மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேதுனா, நான் நன்றாக ஜீவிப்பதற்காகவும் நீ சுபமாகவும் என்னோடு சேர்ந்து வாழ்வதற்காகவும், சுபகே என்றால் நல்லவளே, பெண்ணே, அழகே என்று கருத்து. ஐயா அந்த கல்யாண சடங்குகள், சம்பிரதாயங்கள் செய்யற முறைய ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. என்னுடைய கொள்கை கல்யாணம் என்றதே மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அதில் போய் நாங்கள் அவர்களையும் உற்சாகமாக வைத்துக்கொண்டு எங்களுடைய சம்பிரதாயங்களையும் கைவிடாமல். ஐயா இப்ப கல்யாணத்துல நிறைய சடங்குகள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. பொதுவாகவே நிறைய சம்பிரதாயங்களும் சடங்குகளும் சேர்ந்ததுதான் கல்யாணம். நான் ஏற்கனவே சொன்ன போது குலாச்சாரங்கள் அவை அந்த குலமுறைகளையும் உள்ளடக்கி வைத்துக் கொள்வாங்க. இருந்தாலும் பொதுவாக ஒரு 9 கிரியைகள் அங்கே முக்கியப்படுத்தப்படும். இப்ப கல்யாண பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, திரையும் போடணும், ஆனா அவங்களுடைய முகமும் நல்ல தெளிவா போட்டோஸ் வீடியோக்கு பல மாதிரி போடுறாங்க. அதனால என்னன்னு சொன்னா, அந்த பெண் கூடிய நேரம் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் சாரியோட தான். ஏன்னா 2வது சாரி வந்தோடனே தாலி கட்டி அதுக்கு பிறகு அந்த புகைப்படங்களா இருந்தாலும் சரி, வீடியோ இருந்தாலும் சரி, அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு வராது. ஸோ அதனால தான் அவங்க இப்ப அந்த வேலை மாதிரி போடுறாங்க. அதை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, நீங்க சொல்லுங்க. அதற்கு பிற்பாடு அவருக்கு நாங்கள் காப்பு கட்டி கன்னியாதானம் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். அதற்கு முதலங்க யாகம் பலப்பையன் அக்னி பிரகாசத்தை கொண்டு வருவது. அதோடு அக்னியில் தேவையில்லாத பொருட்களை எரிக்கலாம், மற்ற தேவையான பொருட்களை பக்குவப்படுத்தலாம். எங்களுடைய சமயத்தில் இந்த ஹோம வழிபாடு என்பது இறைவனுடைய அருளை வேண்டுவதும், அதே வேளையில் அந்த அக்னியை பார்த்தீங்கன்னா எப்போவும் மேல் நோக்கி தான் எரியும், நல்லா வளர வேணும், பிரகாசமாக வேணும் என்பதற்காக. அக்னியில் 2 தன்மை இருக்கிறதுன்னு கேட்டால், தேவையில்லாதவரோட நாங்கள் எரித்து போட்டுடலாம். அவங்க குற்றங்கள் குறைகள் இருந்தால் அதை எரித்து நல்லவற்றை வளர்க்கும் என்பதற்காக தான் ஓமம் வளர்த்தல்னு சொல்கிறது. அதை ஓமம் வளர்க்குறதுன்னு தான் சொல்கிறது. ஓமம் வளர்க்குறது என்பது நன்மையை வளர்த்துக் கொள்ளுதல். சில வேளை நாங்கள் சில கல்யாணத்துக்கு போனால் கேட்டுக்கொள்வார்கள், இங்கே வசிப் நீங்கள் செய்ய முடியாது, இங்கே எல்லாம் பிரச்சனை உண்டு. அப்போ ஒரு கல்யாணத்தில் கேட்டுக்கொண்டு அவர்கள் கட்டாயம் மணமகன் மணமகள் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் அதை ஓமம் வளர்க்கணும்னு கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அந்த கல்யாணத்துக்கு பொறுப்பான மண்டபத்துக்கு பொறுப்பான அதுக்குரிய விளக்கத்தை கேட்டார்கள். அப்போ நாங்கள் ஓமம் வளர்க்குறது, யாகம் வளர்க்குறது எங்களுடைய சமயத்தில் முக்கியம்னு சொல்வதை விட நான் அவருக்கு சொன்னேன், இந்த 2 பைப்பை நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னா ஹீட் பண்ண வேணும். அதனால இந்த மாப்பிள பகுதி பொம்பளை பகுதியாக 2 பேரும் வேறு பகுதி தான் வருகிறார்கள். அவர்களுடைய அந்த நாங்கள் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் வயசாக நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம், அதுக்கு இந்த வேணும்னா ஏற்றுக்கணும். அதுக்கு பிறகு பெர்மிஷன் தந்தார். இதைத்தான் நான் போன வாரம் சொல்லியிருந்தேன். நான் ஐயா எப்பவுமே ஃபன்னியாகவே இருப்பார், ஸ்டேஜில் சுற்றி இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சிருப்பார். ஸோ கல்யாணம் என்பது காரணம் என்னென்னா, நாங்கள் எங்களுடைய இந்த சமய சாஸ்திரத்தை சொல்லி அவனுக்கு விளங்கப்படுத்த முடியும். அவன் அதுக்கப்புறம் ஒத்துக்கொண்டான். அந்த நேரம் நாங்கள் ஸ்பிரிச்சுவல் வயசாக அவையை நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த அக்னியை பயன்படுத்தி கொடுக்குறோம், அதனால் அக்னி சாட்சியாக சொல்லிக் கொடுக்குறோம், அதை விட்னஸாக அதை வச்சு கொடுக்குறோம். ஆகவே அந்த கல்யாணம் பண்ணுகின்ற பொழுது பெற்றோர்கள் இருப்பார்கள், பெற்றோர்களுக்கு பதிலாக இருப்பார்கள். இங்கே சில வேளை வர முடியாவிட்டாலும் கூட பெரியவர்கள் தம்பதிகளை வைத்து நாங்கள் ஆசீர்வாதம் அவர்கள் கன்னியாதானம் பண்ணுவோம். கன்னியாதானம் பண்ணுகிறவங்களை பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கோயின்ஸ் இருக்குது, பவுனோ அல்லாட்டி காசோ வைத்து, அதான் நாட்டு முத்திரை ஸ்டாம்ப், அதை வைத்து தான் சொல்லுவோம். அதுதான் அந்த மெட்டல், அதில் தண்ணி விடுவா தாய்க்காக இருப்பவர்.
ஏன்னா நீர் வந்து எப்பொழுதுமே புனிதமானதும் புனிதப்படுத்துவதும் தொடர்புடையதும் எல்லாத்தோடையும். இந்த பூமி முழுக்க அநேகமாக நீர் தான் இருக்கிறது, பறந்திருக்கிறது. ஆகவே இந்த 3 தரம் அந்த அவர்கள் அந்த முன்னோருடைய வம்சத்தை சொல்லுவார்கள். ஏன்னா அந்த அவர்களுடைய ஆசையும் பெறவிடும். அப்பா, அப்பானுடைய அப்பா, அப்பானுடைய அப்பாண்டு மூதாதையருடைய ஆசையும் பெற்று, அதே மாதிரி 2 பக்கத்திலையும் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை பகுதி பொம்பளை பகுதியில் இருக்கக்கூடிய மூதாதையருடைய ஆசையும் பெற்று, இருக்கிறவருடைய ஆசை, சபையோருடைய ஆசை, அங்கே சிவாச்சாரியுடைய ஆசை, அக்னி, அங்கே கும்பங்கள், சிவன் பார்வதி எல்லாருடைய ஆசையோடையும் இந்த திருமணம் நடைபெறப் போகிறது. இந்த கன்னியை உமக்கு தருகிறேன். கன்னியாம் கனக சம்பன்னாம் கனகாபரண யுதாம் தாசியாமி உனக்கு தருகிறேன். கன்னியாம் என்பது உண்மையில 2 கருத்து இருக்குது. அந்த காலத்தில் கன்னி என்று சொல்கிறது சின்ன பிள்ளைகளை கல்யாணம் என்ற ஒரு முறையும் இருந்தது. குமர் பிள்ளையானதான் குமாரி என்று சொல்லுவார்கள். இந்த குமரி என்ற குமரன் என்ற வந்த சொல்லே குமாரி என்ற சொல்லோடு வந்தது. இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குமாரி என்று தான் சொல்லுவார்கள். பக்குவப்பட்ட பெரிய பிள்ளையில குமாரி என்றுவார்கள். கன்னி என்றது சின்ன பெண்ணாக தான் இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்போ நாங்கள் கன்னி என்று எல்லாருமே போய் வைத்துக் கொள்கிறோம். அங்கே கன்னியாம் என்ற சொல்லுக்கு கருத்து என்னென்னா அந்த கன்னி பெண்ணு என்ற அந்த 2ஆம் வேற்றுமை உருவ சமஸ்கிருதப்படி கன்னியாம் எப்பொழுதும் அவள் கனக சம்பன்னாம் என்றால் பொன் ஆபரணங்களால் சூழப்பட்டவள். ஆனால் லட்சுமிக்கு சமமானவள். 2 கருத்து இருக்கிறது. கனகாபரணை யுதாம் தாசியாமி உனக்கு தருகிறேன். இந்த பெண்ணு நீமா சேர்ந்து இல்வாழ்க்கையை தர்மமாக வாழ்வதற்காக தருகிறோம் என்பது அந்த பெண் பகுதியினர் சொல்லுவார்கள். சொல்லி அந்த பெண்ணை கொடுப்பார்கள். கொடுக்குற பொழுது அங்கே பவுனம் வைத்து அல்லது இது வைத்து அங்கே அந்த பெண்ணுக்கு சாட்சியாக கொடுத்து கொள்வார்கள். அதற்கு பிற்பாடு சாரி கூரையும் தாலியும் கொண்டு சபையில் ஆசீர்வாதம் செய்ய போவார்கள். அது உண்மையிலேயே மாப்பிள்ளை பகுதியாக்கள் கொண்டு போய் அதை எல்லாரிடையும் என்ன அந்த ஆசீர்வாதம் எல்லாரிடையும் பெறுவது இந்த வாழ்க்கைக்கு வளம் சேர்ப்பது. ஆகவே எல்லாரும் தொட்டு நான் இப்பொழுதும் சொல்கிறேன் என்னன்னா இப்போ தொட்டு ஆசீர்வாதம் பண்ணினாலே போதும். அதை பார்த்து தான் இப்போ டச் ஸ்க்ரீன் கண்டுபிடிச்சிருக்காங்க. தொட்டாலே அதில் எல்லாம் போயிடும். அதனால் மனப்பூர்வமாக தொடுவார்கள். இதை தொட்டு கொண்டு வந்தால் பிறகு குறுக்க மேலே கும்பத்தில் போட்டுக்கொள்வார்கள். 2 கேட்டால் அது தொடுபவர்கள் எல்லாருமே ஆசை தான் பண்ணியிருப்பார்கள். ஆனால் சில பேர் சிந்திக்கிறான் இந்த பொண்ணு நானும் முதல் பார்த்து நான் இப்போ இந்த இவனுக்கு வந்துட்டு தான் நெச்சிருந்தால் தப்பாக போயிடுமில்ல. அதனால் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் இந்த கொடியை குழந்து அப்படி கும்பத்தை திருப்பி போட்டுருவார்கள். எல்லாம் போய் திரும்பி புனிதப்படுத்து எல்லா ஆசையும் ஒன்றாக சிறப்பாக கும்பத்தில் போட்டு நீங்கள் பார்த்துருப்பேன். கும்பத்தில் போட்டு சிவன் பார்வதி கும்பத்தில் போட்டு அவர்களோட ஒப்படைத்து திரும்பி எல்லாம் அவர்கள் சாரி கட்டி கொண்டு வந்த உடனே கூரை சாரி கட்டி கொண்டு வந்த ஐயா இந்த இடத்துல வந்து கட்டாயம் அதுக்கு ஏன் அந்த சாரி கொடுக்குறாங்க? அந்த சாரியோடையே அவங்க இதெல்லாம் எல்லாரும் என்னென்றால் இந்த மாப்பிள்ளை பொம்பளை முழுதால் விரும்பிச்சு நம்ம கண்டனமோ எங்களுக்கு தெரியாது. அன்றைக்கு தான் நாங்கள் எங்கள் சம்பிரதாயத்தின்படி இந்த நிச்சயதார்த்தம் மாதிரி இல்லாட்டி இந்த பெண் பகுதி மாப்பிள்ளை பகுதியிட்ட சொல்கிறேன். இந்த வம்சத்தில் வந்த இந்த குலத்தில் வந்த என்னுடைய பெண்ணை குலத்தில் வந்து உம்முடைய மகனுக்கு கொடுத்து கொள்வோம் என்று சொல்கிறார்கள். சொன்ன பிறகு அந்த பொம்பளை என்ன செய்கிறான்னு கேட்டால் பொம்பளைக்கு இப்போ சாரி கொடுக்க தானே இனி எனக்கு பெண்ணா வந்த பிறகு ஒரு புது சாரியை கொடுக்குறாங்க. ஏன்னா வஸ்திரம் வந்து ஒரு புனிதமானது. அது கோடி வஸ்திரம். அதை கொடுத்தா பிறகு இப்போ இந்த காய்கீழ மாலையை கொண்டு வருவா. இவரை நியமிச்சாச்சு. கையில மாலையை கொண்டு வந்து அவ வரவேற்கிறார். அதனால பொறுமையா வரா முதல் பூ கொண்டவ இப்ப சேர்த்தாச்சு. பூவெல்லாம் சேர்த்தாச்சு. மாலையை கொண்டு வந்து அவர் போடுவார். அந்த சாரி வந்து மாப்பிள்ளை தரப்புல இருந்துதான் மாப்பிள்ளை தரப்புல இருந்து கூரை சாரியும் கூரை சேலையும் தாலி மஞ்சள் குங்குமம் கண்ணாடி எல்லாம் வச்சு கொடுப்பாரு. பெர்ஃப்யூம் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அது இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கட்டும். ஆனால் உண்மையா சொல்லப்படுது மஞ்சள் குங்குமம் கண்ணாடி எலும்பு தேசிக்க வெத்தில பார்க்கப்படும் இவையெல்லாம் அந்த மங்கள பொருட்கள். சீப்பு பெர்ஃப்யூம் எல்லாம் சேர்ந்து அவர்கள் என்ன சொல்றது இந்த நாட்டுக்கு மாப்பிள்ளைய வந்து கொஞ்சம் பிரிட்டியா அவரை கொஞ்சம் பியூட்டிஃபுல் ஆக்குறதுக்கு. அதனால இந்த மங்கள பொருட்களை கொண்டு கொடுத்து அவ போய் அந்த புதிய இவர் இப்ப நியமித்த பிற்பாடு இவருக்கு இவ வந்து நியமனம் பண்ண பிற்பாடு அந்த புது கூரையை அணிந்து கொண்டு வந்து அங்கே தாலி கட்டி சடங்குகள் எல்லாம் நடைபெறும். ஸோ இந்த சீப்பு பெர்ஃப்யூம் இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவா இவங்களாவே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே சொல்லுங்க தொடர்ந்து. ஆகவே இந்த அவர்கள் என்ன செய்வார்கள் தாலி கட்டி முடிந்தவுடன் ஆளுக்கால் மாலை மாற்றுவார்கள். மாலை மாற்றி குங்குமம் அணிந்து அதுகள் செய்வார்கள். ஏன்னா மாலை மாற்றுறது என்பது ஒருத்தர் போட்ட மாலை ஒருத்தர் போடவே கூடாது. ஆனால் இப்போ 2 பேருமே உடல் வேற உள்ளம் உண்டு உடல் வேறு. இப்போ அவர்கள் இணைந்து கொள்கிறார்கள் என்பது மாலையில் மாற்றுற போது இவற்ற மனம் உடல் எல்லாம் அவர்கிட்ட அர்ப்பணிக்கப்படுகிறது. அவருடைய மனம் உடலெல்லாம் அர்ப்பணிக்கப்படுது. ஆகவே உள்ளதெல்லாம் அவர் சொல்லணும் உள்ளதெல்லாம் இவரும் சொல்லணும். மாலை மாற்றுறத எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கொள்ளும். மாலை மாற்றுறதுக்கு முதல் எங்களுடைய அந்த கல்யாணம் ஆக்சுவலா அந்த கல்யாணம் நடக்கிற அந்த தருணம் இருக்குதானே அதுல நான் ஒரு சின்ன டவுட் ஒன்று எனக்கு இருக்கு. இப்போ வந்து கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு வந்து எப்போவுமே கும்பிட்டு தலை குனிஞ்சு இருப்பாங்க. மாப்பிள்ளை வந்து நீங்க எடுத்து கொடுப்பீங்க அந்த புனிதமான மாங்கல்யத்தை அவர் எடுத்து பின்னால கட்டுவார். பட் கட்டும்போது அவருக்கு பின்னாடி வந்து ஒருத்தங்க வந்து வச்சிருப்பாங்க விளக்கு வச்சிருப்பாங்க. அண்ட் மாப்பிள்ளை கட்டுறதே இல்லை. அது வந்து ஸ்க்ரூ மாதிரி தான் வச்சிருப்பார். அவர் பூட்டுறதும் இல்லை. பின்னாடி இருக்கிறவங்க தான் பூட்டுவாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வந்து எங்களுடைய ஆரம்பம் வந்து தாலி கட்டுதல் தான். ஓகே. நாங்கள் இப்போ தாலி கட்டுதான் சொல்லுவோம். ஏன் அப்ப
இப்ப வந்து அந்த மஞ்சள் கயிறை யாருமே பாவிக்கிறது இல்லை. பிகாஸ் மஞ்சளுக்கு எங்களுடைய ஆரம்ப நிலை மஞ்சளால் தாலி கட்டுறது நிகழ்வு தான் இருந்தது. இப்போவும் கூட சில பேர் அதை பின்பற்றுகிறார்கள். ஆனால் சில பேர் அதை பூட்டி விடுறார்கள். பூட்டி விட்டால் கரெக்டாக சோகம் எனக்கு தெரியாது, பூட்டி கொண்டு வருகிறார்கள். ஆனால் கட்டினா கட்டாக தான் இருக்கும், 3 முடிச்சு போட்டு கட்டுவார்கள். ஆனால் அதை பல பேர் பின்பற்றினா நல்லது. ஆனால் அது உண்மையில மாப்பிள்ளை தொட்டு பூட்டிட்டால் மற்றது உதவி செய்து கொள்கிறார்கள். விளக்கு பிடிப்பது கூட மகாலட்சுமியினுடைய அடையாளம், ஆசீர்வாதம். மகாலட்சுமியோட காமாட்சி விளக்கு வைத்துக் கொள்வார்கள். மகாலட்சுமியோட சாநியத்தை தான் நடக்கிறது. சில பேர் கேட்பார்கள், அது முந்தி காலத்தில் வந்து லைட்டுகள் இல்லாத நேரத்தில் பின்னுக்கு முடிச்சு தெரியாது, அப்போ அந்த விளக்க பிடிச்சி தான். அது உண்மையல்ல. இப்போவும் கூட தாலி கட்டுற நேரம் தச்சமே இந்த ஃபியூஸ் போச்சுதான்னு சொன்னால் இதுக்கு ஒரு வெளிச்சம். ஆகவே எதுக்கும் கைகாவலாக இயற்கையான ஒன்றை வைத்துக் கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். பட் அந்த விளக்கு இவங்க தான் பிடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது முறை அநேகமாக இந்த பெண் பகுதியினரோ மாப்பிள்ளை சுமங்கலி பெண்கள் வைத்துக் கொள்வார்கள். கண்டிப்பா சுமங்கலி பெண்கள் தான் வச்சுக் கொள்ளணும். அதே மாதிரி இந்த தாலி கட்டினவுடன் அவர்கள் போட்டு அவர்களை மாலை மாற்றி இப்போ இந்த அம்மி மிதிப்பார்கள். நான் ஏற்க சொன்ன இந்த அம்மியும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியான பொருள். இந்த பெண்ணுக்கு காலிலே மிஞ்சி போடுவார்கள், மட்டி. அது பெண் வந்து அந்த சந்தானத்துக்குரிய ஒரு பொருளாகத்தான் அங்கே பாவிக்கப்படுகிறது. இல்லத்துக்கும் பொறுப்பானவள். ஆகவே அசையாமல் அம்மை போல கல விஷயங்களை அவள் தாங்கிக் கொண்டு இருக்க வேண்டும். அதே வேளையில் இப்போ கூட சொல்லுவார்கள், இந்த 2வது விரலுக்கும் கர்ப்பத்துக்கும் தொடர்பு இருக்க, கர்ப்ப நாடிக்கும். அதில் இந்த வெள்ளியோ அந்த பஞ்சலோகங்களை போடுவதன் மூலமாக அந்த நாடியினுடைய தன்மை அதிகரிக்கப்படும். அதனால அந்த மெட்டியை போட்டு அந்த இல்லாள் என்ற அந்த பெருமதியையும் பொறுப்பையும் அவர் கொடுக்குறார். சில பேர் கேட்குற இந்த மாப்பிள்ளைக்குள்ள குனிஞ்செல்லாம் கால் பிடிச்சி வைக்கிறாருன்றெல்லாம் சொல்லுறாரு. அது அதற்குரியதல்ல. பூமாதேவியும் தான் அந்த கல்லினுடைய அடையாளம். அம்மி மிதிச்சு போட்டு அக்னியை, அப்போ அது கல் மிதிச்சு கொள்வார்கள். கும்பங்களுக்கு நீர் இருக்கிறது, அடுத்ததாக நெருப்பு, அப்போ நில நீர் நெருப்பு எல்லாம் அதுக்கு வந்து சேர்ந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா நிறைவாக அருந்ததி காட்டுவார். அருந்ததி எங்கே இருக்கிறது? ஆகாயத்தில் இருக்கு. அப்போ அம்மி வந்து பூமி, அருந்ததி ஆகாயம். பூமியிலேருந்து ஆகாயம் வரைக்கும் உள்ள அனைத்தையும் இணைத்து தான் இந்த திருமணம் நடைபெறுகிறது. அதனால இந்த அம்மி மிதித்தா அருந்ததி காட்டுதல் என்ற அந்த சொல்லவு வந்து பூமி ஆகாயம் மேக் சென்ஸ். ஆனா சில பேர் இப்படியும் சொல்லுவாங்க, நான் உன் காலடியில் விழுந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வந்து அவர் அப்படியே ஃபுல்லா சரண்டர் அடைகிறார். அப்படி உண்மையில வந்து அதுல அந்த கருத்தை எடுத்துக்கொள்வதை விட அந்த பெண்ணுக்கு சகல பொறுப்பை அவர் கொடுக்குறார். கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள பொறுப்பு. ஏன்னா எங்களோட சமுதாயத்தில் பெண் முக்கியமான ஒரு எல்லாரும் நிற்கிறார்கள், பெண்கள் சுதந்திரம் இல்லைன்னா அவருக்கு தான் கூட சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த பெண்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்து நீங்கள் இந்த எங்கள் இல்லத்தை பாதுகாப்பாயாக இந்த பூமியை போல பொறுமையாக இருந்து அசையாமல் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லுவார்கள். அது தொடர்ந்து சில வேளை இந்த பாலும் பழம் கொடுக்கறதுக்கு மறைத்து வைத்துக் கொள்வார்கள். பல பேர் என்ன கேட்கிறார், இப்போ பால் பழம் கொடுக்குற பொழுது மறைக்கிறது என்பது இப்போ இல்லை. ஏனெண்டா வீடியோ கேமராலாம் உள்ளுக்க வந்துடும், எல்லாம் மறைக்க முடியாது. அது ஏன் அதை வைத்தார்கள் என்று கேட்டால், இந்த 2 பேரும் வேறு நிலையிலேருந்து வந்தவர்கள். இனி உணவிலேருந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மறைப்பு. சில வேளை இந்த வீடியோவில் வந்து ஒயிட் பேலன்ஸ் செய்வதற்கோ திறப்பிடிப்பார்கள். ஒரு முறை இருக்குதானே. அதே மாதிரி இந்த 2 மனமும் வேறுபட்ட இடங்களிலிருந்து வந்தவர்கள். இவர் வேறொரு சூழலில் வளர்ந்தவர், அவ வேறொரு சூழலில் வளர்ந்தவர். 2 பேரும் ஒன்றாக வாழ என்பதற்காக ஒரு ஒயிட் பேலன்ஸை முன்னுக்கு பிடித்துக் கொள்ளும். ஐயாக்கு வீடியோ பத்தி எல்லாம் தெரியுமா? இல்லை, நாங்கள் பனையை போகிற கல்யாணம் அதை பார்த்து கொள்ளுகிறார்கள். அதனால் நான் அதை கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அது உண்மையும் அதுதான். 2 பேரும் ஒன்றாக குவித்தல், அதற்காக தெரிய வைத்துக் கொள்கிறார்கள். அந்த அன்றிலிருந்து அவர்களுடைய மனங்கள், அவருடைய வாழ்க்கை எல்லாம் ஒன்றாக போகும் என்பதற்கு ஒரு மறைப்பு. இந்த மறைப்பு தான். இன்னொரு வகையில் பார்க்க போனால், இந்த பால் பழம் கொடுக்குற பொழுது எல்லாருமே பார்த்து கொண்டு வைக்கப்படுவார்கள், அல்லது அதுக்கு ஊற்றுன கூடும். அதனால் எல்லாத்தையும் மறைச்சு அதை கொடுக்குறார்கள். ஏதோ வகையில் இயற்கைக்கும் எங்களுடைய சம்பிரதாயத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. சில பல கற்கண்டு கொடுப்பார்கள் கல்யாணம் தாலி கட்டணும். ஏன் கற்கண்டு கொடுக்குறார்கள்? தாலி அப்போ தான் அந்த பொம்பளை என்ற இதை எடுப்பார்கள். இந்த நீங்கள் போட்டது போல் அந்த தாலி கட்டுகின்ற பொழுது எல்லாரும் மங்களமாக வாழ்த்த வேண்டும். யாராவது ஒருத்தர் கூட திட்டக்கூடாது. இவனுக்கு உதவ பொம்பளை, இதுவனுக்கு போனோம் மாப்பிள்ளைன்னு கேட்டால் பிழைச்சி போடும். கற்கண்டை கொடுத்தா ஒன்றும் பேசல. அவர்கள் இதை சாப்பிட்றதே இருப்பார்கள். கற்கண்டை கொடுறாண்டா கற்கண்டை கொடுத்த உடனே எல்லாரும் எல்லாரும் பூக்களையோ அக்ஷதையோ போட்டு வாழ்த்துவார்கள். எல்லாரும் வாழ்த்தக்கூடிய ஒரு நிலை வந்துடும். நான் வேடிக்கையாக சொல்லுகிறேன். இந்த கற்கண்டு என்பதும் ஒரு இனிமையான உறுதியான பொருள். இனிமையாகவும் உறுதியாகவும் இவர்கள் வாழ கொண்டதும் அங்கே கொடுக்கப்படுகின்ற அடையாளமாக இருக்கிறது. இப்படி பல விடயங்களை உள்ளடக்கித்தான் எங்களுடைய சம்பிரதாயத்தில் இவை சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இவையே இப்போ நீங்கள் கம்பராமாயணத்தில் கூட இருக்கிறது, இதிகாசத்தில் இருக்கிறது, பாரதத்தில் பெரிய புராணத்தில் சம்பந்தனுடைய கல்யாணம், மற்றது சுந்தரமூர்த்தி நாயர் கல்யாணம், சடங்குகள் செய்யப்பட்டன, மந்திரங்கள் ஊதப்பட்டன, இப்படி அம்மி வைக்கப்பட்டது. இன்னும் அந்த கனாக்கண்டேந்தோடி, அம்மி மிதிக்க கனாக்கண்டேந்தோடி என்று எங்களுடைய வைஷ்ணவ சம்பிரதாய பாடல்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் இவ்வளோ காலத்தும் சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. அம்மி வலம் பெறுதல்,
இவையெல்லாம் சேர்த்து நாங்கள் சொல்கிற புறக்காரணங்கள் நிறைய இருக்கிறது, உள்ளுக்குள்ள உள்ள காரணங்கள் எங்களுடைய மூதாதைகள் நாங்கள் மதித்து செய்து கொண்டு வருகின்றோம் என்பதாகும். ஓ ஓகே ஓகே ஓகே. அதுல வந்து இப்ப அந்த நெருப்பு சுத்தி வருவாங்க தானே, லைக் அதுலயும் அப்ப இட் மேக்ஸ் சென்ஸ். நீங்க சொன்ன மாதிரி பூமி, ஆகாயம், அக்னி வலம் வருதல், தீ வலம் வருதல், இது சிலப்பதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அங்கே தீ மாத்திரம் இல்லை, அங்கே நீர் கும்பங்களுக்கு நீர் இருக்கு. கும்பங்கள் நீர் இப்போ இந்த உலகம் சுத்தி கொண்டு தான் இருக்கிறது, பலமாக பலமாக சுத்தி கொண்டு இருக்கு. அப்போ நெருப்பு வந்து பிரகாசம் ஒளிவே. இவை அந்த இது 3 முறை சுற்றுவார்கள். 3 முறை என்றால் கன்ஃபார்ம். அவை ஒரு முறை செய்து 2ஆம் முறை வந்து 3ஆம் முறை சுற்றுவார்கள். மோதிரம் போட்டு எடுப்பார்கள். அது வந்து எங்களோட சடங்கோட சேர்ந்தது அல்ல, அது குலாச்சாரம். ஓகே ஓகே, தேசாச்சாரம். அதாவது இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றது தான் இந்த சம்பிரதாயத்தை நாங்கள் உள்ளடக்கி வச்சுக்கிறோம். ஓகே ஓகே. நீங்க முதல் பாத்தீங்கன்னா அந்த நிலத்தோட பூமி அந்த பாலிகை போடுவார்கள், அம்மி வைத்துக் கொள்வார்கள், பேருந்து ஆகாயத்தோட எடுப்பார்கள். பேந்தும் பார்த்தீங்கன்னா நிறைவாக இந்த தண்ணிக்கு மோதிரத்துக்கு போட்டு எடுப்பார்கள். அது அவங்க விட்டு கொடுக்க வேணப்பான்மை. விளையாட்டு இல்லை. இப்போ ஒரு பவுனை போடுவார்கள், ஒரு மோதிரத்தை போடுவார்கள், குறுக்கமாக இருக்கும் அங்கே நிற்கிறவர்கள். அப்போ அங்கே சிவாச்சாரியர்கள் தண்ணி பாத்திரம் வைத்திருப்பார்கள். தண்ணி எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் குளிர்மையானதும் நிலையாக நிற்காது. பவுன் வந்து உறுதியானதும் பெருமதியான நிலையானதும். இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் இன்பம் எல்லாம் பெரும் விட்டு கொடுத்து வாழ வேணும். உறுதியான பவுனை எடுக்கிறது போது நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் காட்டுகின்ற அடையாளம் தான் அது. பல பேர் நிற்கிற வெறுமனே அந்த கேமண்ட். மற்றது ஒரு ஆள் போட்டால் அடுத்த ஒரு ஆள் எடுப்பார், ஒரு ஆள் எடுப்பார், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து வாழ வேணும். அதையும் அங்கே காட்டப்படுகிறது. நீர் வந்து அலை போன்றது, பவுன் வந்து உறுதியானது. ஆக எந்த அலையின் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகவும் 2 பேரும் அதை எடுத்துக்கொள்வோம். சில பார்த்தீங்கன்னா சில சிவாச்சாரம் கையில் வச்சுக்கணும். ஏனென்ற வாழ்க்கையில் ஏமாத்தம் பெறும், அதையும் காட்ட வேணும். எல்லாம் அவங்களுக்கு சரி வரும் நினைக்கக்கூடாது. ஏமாத்தம் வந்தாலும் ஒன்றா இருக்கணும்னு காட்டுறதா அந்த நிலை. இவர்கள் கையில் எடுத்து வைத்துக் கொள்வது இவர் தேடிக்கொண்டு கஷ்டப்படுவார்கள், அங்கே ஏமாற்றம் பெறும். ஆக இதெல்லாம் ஒரு தத்துவரூபமாக செய்து கொண்டு, அதாவது ஒரு வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இனிமேல் ஃபேஸ் பண்ண போறீங்க என்றதை காட்டுற அடையாளம் காட்டுறீங்க. என்ன நீர் வந்து குழப்பமாக இருக்கும், ஆனால் எல்லா இடம் இருக்கிறது. பவுன் வந்து பெருமதியான உறுதியானது, அவங்களுடைய வாழ்க்கை பெருமதியாக உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை அதை எடுக்கிறார். ஆகவே அது உண்டு. நிறைவாக இந்த ஆசீர்வாதம் பண்ண வருவார்கள், அதையும் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த ஆசீர்வாதம் என்பது இந்த அக்ஷதை, மஞ்சள் அரிசி. ஏற்கனவே நவதானியம் போடுவீர்கள், நிறைவாகவும் என்ன போடுவீர்கள், தானியம் தான் போடுவீர்கள். நெல்லிலேருந்து அரிசியாக்கப்பட்டு அதுக்கு மஞ்சள் என்றது மங்களத்துக்கும் அடையாளமாக போடுவார்கள். அந்த அக்ஷதை போடுகின்ற பொழுது கூட நாங்கள் பல இடங்களை சொல்லுகிறோம், இந்த பாத அணிகளை கலட்டி விட்டு வந்தான் போட வேண்டும். என்ன காரணம் என்று கேட்டால் இவர்களை சிவனாக பெரியவர்களைத்தான் அவர்கள் பாவிப்பார்கள். அவை இவர் பாதணியோடு வந்து உண்மையில காலில் விழுந்து கும்பிட்டு தான் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். ஆனால் அப்படி ஒரு நடைமுறை கஷ்டம். ஏனென்று கேட்டால் அங்கே அவர்கள் இருந்து கலைத்து போடுவார்கள். 500 1000 பேரை காலில் விழுந்து கும்பிட முடியும், சபையை பார்த்து கும்பிட்டு இருந்துருவார்கள். இவர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ண வேணும். ஆசீர்வாதம் செய்கின்ற பொழுது எங்களுடைய ஊர்ல ஏண்டா பந்தல் போட்டால் ஒருத்தன் செருப்போட உள்ளே வர மாட்டார்கள், எல்லாம் வெளியில் கரட்டி போட்டு தான் வந்திருப்பார்கள். இது மண்டபடியாக கதிரையில் இருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். ஆனால் மேடைக்கு வருகின்ற பொழுது சில பேர் நிற்கிறார்கள், கும்பங்கள் பூஜை முடிஞ்சு எடுத்தாச்சு. அப்படிதான் சொல்லுவாங்க. எடுத்தாலும் நீங்கள் ஒரு மேக்னெட் காந்தத்திலேருந்து ஊசியை வச்சு போட்டு காந்தத்தை எடுத்தாலும் ஊசியில் கொஞ்சம் நேரம் காந்த தன்மை இருக்கும். இது உடனே நேரம் பூஜை பண்ண இது அந்த உடனே போகாது. அது ஒரு ஹோலி பிளேஸ், தெய்வ சன்னிதானத்துக்கு சரி. ஆகவே நீங்கள் ஒரு மத்தியானம் தெருப்ப பாதனைகளை அங்கே கலட்டி வச்சுட்டு வருவதில் எந்த பிள்ளையும் இருக்காது. அது கஷ்டமும் இல்லை, யாரும் மாறி போட்டு போக மாட்டார்கள். அப்படி மாறி போட்டு போது நல்லதாக வந்தால் உங்களுக்கு நல்லது தான், அதை பற்றி பிரச்சனை அங்கே வைத்து கொண்டு வரலாம். ஆகவே அவர்கள் வந்து பாத அணிகளை நிச்சயமாக கலட்டி போட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதே வந்து மஞ்சள் அரிசி. சில பேர் சொல்றார்கள் அரிசி போடுறது, அது அந்த சொல்லே பாவிக்கக்கூடாது. போடுறது கிடையாது, வாழ்த்துதல். கல்யாணம் கட்டண மண்டையில போடுறதுன்னு கேட்கிறாரு, அப்படி கிடையாது, வாழ்த்துதல். ஐயா, இந்த இடத்துல வந்து ஆசீர்வாதம் பண்ண வரும்போது அந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வாங்க. நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது லிபாரா ப்ளே வழங்கும் வெட்டிங் எனும் திருமணம், பவர்ட் பை பாம் பீச் ரெஸ்டாரண்ட், கோ பிரசன்டட் பை நட்சத்திரா ஹோல் அண்ட் ஓம் வெட்டிங் எனும் திருமணம் சீசன் 2